சூடான இட்லி முங்குற அளவுக்கு தக்காளி குருமா சூப்பராக இருக்குங்க. காம்பினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் இங்கே பட்டை, கிராம்பு, பூ, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 4 சில் தேங்காய், இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. கசகசா இல்லாட்டி நீங்கள் முந்திரி பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 தக்காளி பழம், இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் தேவையான அளவு தண்ணி ஊற்றி குருமாவை நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தட்டில் 4 இட்லி போட்டு இட்லி முங்குற அளவுக்கு இந்த குருமாவை போட்டு பெரட்டி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சாப்பிட்ட இட்லி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா இட்லி. அதுக்கான லிங்க் கீழே கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.